ஜோதிடம் தெளிவா விளங்குனுச்சுன்னா போதும். நீங்க வந்து கம்ப்யூட்டர்ல கணிக்கிறேன், புக்க பார்த்து கணிக்கிறேன், 2 செகண்ட்ல செய்ய வேண்டிய வேலைய நான் மணிமகலங்கா உட்காந்து புக்ல தான் எழுதிக்கிட்டு, பழைய இதுல அப்டேட் ஆவாத ஒரு பழைய லூசு கிழவ மாரி இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தாராளமா அப்படி இருங்க. வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றதை வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கு வந்து ஒரு ஜாதகம் பார்க்க போறோம். நான் டீட்டெயில்ஸ்லாம் ஹைட் பண்ணிக்கிறேன். ஜாதக கட்டமும் தசாபுத்தி அமைப்பும் சொல்றேன். சரி, இந்த ஜாதகம் வந்து கடக லக்னம். கடக லக்னமாகி 2ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய், 3ஆம் இடத்துல புதன் சுக்கிரன், 6ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல லக்னாதிபதி சந்திரன், 11ஆம் இடத்துல குருவும் சனியும் இருக்காங்க. இந்த குருவும் சனியும் வந்து 10 டிகிரி, சனி 7 டிகிரி, குரு வந்து 17 டிகிரியில் இருக்கிறாரு. 12ஆம் இடத்துல ராகு. இதுதாங்க ஜாதகம். ஓகே, இதுல பர்சனல் டீட்டெயிலாம் சொல்ல வேணாம். எடுத்த உடனே பையன் நல்லா படிப்பாரு, ஐடில இருக்கிறாரா அப்படின்னோடனே ஆமாங்க ஐடி படிக்கிறாரு. ஐடியை தாண்டி வேற என்னங்க வரும்? ஐடி சம்பந்தம். ஏன்னா முதல் நிலையில சுக்கிரனோடு சேர்ந்து புதன் உச்சமாகி பௌர்ணமி சந்திரன், அதாவது பௌர்ணமியில இருந்து விலகின சந்திரனினுடைய நேரடி தொடர்புல இருக்கிறாரு அப்படின்றதுனால முதலாவது நிலையாக புதனின் துறையும், 2வது நிலையாக சனி சம்பந்தப்பட்டு ஏதாவது ஒரு விஷயம் வருமே, சனி புதன் மிக்ஸா வருமே, இன்ஜினியரிங் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொன்னாரு. ஓகே, இதெல்லாம் விஷயம் இல்லை. இப்போ உங்ககிட்ட இவ்வளவு நாள் இல்லாம ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த பையனுக்கு எப்ப கல்யாணம் நடக்கும்? அவங்க அம்மா அப்பா கேட்ட கேள்வி. அப்ப அம்மா அப்பாவுக்கு நான் ஒரு விஷயம் சொன்னேன். இந்த மாதிரியான விஷயத்தினால இங்க திருமணம் அவருக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் வந்தது. இந்த இடத்துல இப்பவே வீடியோ நிறுத்திக்கங்க, மறுபடியும் பாருங்க. டிகிரி அமைப்புல வேணா நான் போட சொல்றேன். ஓகேங்களா? மறுபடியும் நீங்க ஆக்சுவல் இது இல்லாம கொஞ்ச நாள் கழிச்சு டிகிரிலையும் அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. இதை பார்த்துக்கங்க. இப்ப கரண்ட்லி அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கிறது சுக்கிர தசையில குரு புக்தி நடந்துகிட்டு இருக்கு. எப்பங்க கல்யாணம்? கிட்டத்தட்ட 25 வயசு பையனுக்கு கேட்கறாங்க. ஓகேங்களா? மைண்ட்ல வச்சுக்கங்க பதில் என்ன அப்படின்னு. அடுத்ததாக நான் வந்து இது பண்றேன். ஓகே, கல்யாணம் இப்ப இல்லைங்க. சுக்கிர தசையில சனி புக்தியில புதன் அந்தரத்துல திருமணம் சொல்லிட்டு அக்யூரேட்டா ஒரு வருஷம் 2000 அந்த அந்தரத்தோட டேட்டோடவே கொடுத்துருந்தேன். 2024 ஆகஸ்ட்ல இருந்து 2029 பிப்ரவரி, கிட்டத்தட்ட இங்க ஒரு 6 மாசத்துக்குள்ள இங்க தாங்க கல்யாணம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது ஏன் வரும், ஏன் சொன்னேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ரொம்ப முக்கியமா இந்த ஜாதகத்துல 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்காரு சனி. அவரே சுக்கிரனின் வீட்டுல இருக்காரு. சுக்கிரன் முதலில் நீச்சமாகி பிறகு நீச்சபங்க ராஜயோக அமைப்புகள்ல இருக்காரு. அப்போ சுக்கிரன் 3ஆம் பாவகத்துல மறைந்தது தாமத அமைப்புங்க. 2வது இன்னொன்னு கேட்டாங்க, ஏதாவது தோஷம் எதுவும் கழிக்கிறதுக்கு இருக்குதா அப்படின்னு. என்னங்க அருமையான ஜாதகம் தானே, இதுக்கு எதுக்கு இங்க தோஷம் கழிக்கிறீங்கன்னொடனே, இல்லைங்க 2ல செவ்வாய் அப்படின்னு. 2ல செவ்வாய் லக்ன யோகருங்க, ஏங்க அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க? இந்த இடத்துல செவ்வாய் தோஷத்தை பத்திலாம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த இடத்துல செவ்வாய் சனி 2 பேரும் சேர்ந்து 5ஆம் இடத்தை பார்க்கறதால இவங்களுக்கு தாமதமான குழந்தை தானே தவிர வேற எந்த விஷயமும் இல்லை. அப்ப கூட 28 29 வயசுல கல்யாணம் நடந்து நல்ல அமைப்புகள்ல குடும்ப வாழ்க்கை இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஜாதகம்ங்க அப்படின்னு சொன்னா, இந்த கல்யாணத்தினுடைய அமைப்புகளை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்பீங்களா? இப்ப கல்யாணம் நடக்கும், அப்ப கல்யாணம் நடக்கும் அப்படின்றது ஜோதிடத்துல அந்த அந்த அவுட்டா கதைலாம் இல்லைங்க. விதிகளோடு சொல்லணும். 7ஆம் அதிபதி ஒரு சனி 11ஆம் வீட்டுல சுக்கிரனுடைய வீட்டுல இருக்கிறாரு. தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடிய வீட்டுல இருக்கிறாரு. தசை நடப்பே சுக்கிரனுடைய தசையா இருக்கு. ஐயா 3ஆம் இடத்துல அவர் மறைவாரு. மறைந்தாலும் நீச்சபங்க ராஜயோகம் சுபத்துவம்ன்ற அமைப்புகள்ல ஸ்தான பலத்தை பெற்றிருக்கிறாரு. அதுக்கு அடுத்த நிலையா குருவின் பார்வையிலையும் வந்துடுறாரு. அப்ப சுக்கிரன் முதல்ல வலுவிழந்துடுறாரு. அதுக்கு பிறகு அவரு பலமா வந்துடுறாரு. சுக்கிர தசையோட முதல் பாதி பலவீனமாகவும் பிற்பகுதியில இருக்கும். ஆனாலும் உங்க குழந்தைங்கலாம் லக்ஸரிக்கெல்லாம் பஞ்சம் இல்லைங்க, நல்லா லக்ஸரி வாழ்க்கை தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னொடனே ஆமான்னாரு. அப்போ இந்த அமைப்புகள்ல வந்துருதா. கூடுதலாக 7ஆம் அதிபதி சுக்கிர தசை 11ஆம் அதிபதி தசையில 7ஆம் அதிபதி புக்தியில 3ஆம் அதிபதி அந்தரத்துல இதுக்குள்ளதாங்க இவருக்கு கல்யாணம் நடக்கும். இதுக்கு நீங்க எந்த கம்பு சுத்துற வேலையோ எதுவுமே செய்ய வேணாம். ஜோதிடம் தெளிவா விளங்குனுச்சுன்னா போதும். நீங்க வந்து கம்ப்யூட்டர்ல கணிக்கிறேன், புக்கை பார்த்து கணிக்கிறேன், 2 செகண்ட்ல செய்ய வேண்டிய வேலையை நான் மணிமகலங்கா உட்காந்து புக்ல தான் எழுதிக்கிட்டு பழைய இதுல அப்டேட் ஆகாத ஒரு பழைய லூசு கிழவ மாதிரி இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா அப்படி இருங்க. பட் இதெல்லாம் தேவையில்ல. இங்க இருக்கணும் ஜோசிய விதிகள். ஓகேங்களா? இதை வச்சு டப்புக்கு நேற்று பார்த்தேன் 8 ஜாதகம் ஹெல்த் இஷ்யூனால ஒரு 8 9 ஜாதகம் கிட்ட பார்த்தேன். 9 ஜாதகத்துக்கு என்ன பிரச்சனை நான் தான் சொன்னேன். சொன்னோடனே அழுதாங்க அப்படியே. அந்த ஒரு ஜாதகமும் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாரும் ஏமாத்துறாங்க அப்படின்னு. இப்படிதான் ஜோதிடம் இருக்குமே தவிர மணிக்கணக்கா வேலை இல்லாம அது இது பண்ணிக்கிட்டு அதெல்லாம் இல்லைங்க. ஜோதிடம் விதி. இந்த விதிக்கு இதுதான் நடக்கும். இந்த பிளானட் இதான் பண்ணும். ஒருத்தர் செத்து போயிருவாருங்க. ஒருத்தர் குழந்தை பிறக்கணும் பிறக்கும். இவ்வளவுதான் விஷயமே தவிர அதை மாத்துறது, திருப்புறது, நிமித்துறது, பிதுக்கிறது இதெல்லாம் ஜோசியத்துல கிடையாது. சரிங்களா?
நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.